ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்கூல் யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 செட்டு கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி பேண்ட்டு கட்டிங்கும் ஸ்டிச்சிங் வீடியோவும் போட்டிருக்கேன். ஆனால் ஏற்கனவே நான் சுடிதார் கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன், ஆனால் ஸ்டிச்சிங் வீடியோ போடலை. இப்போ நம்ம வந்து சுடிதார் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். பாருங்கள், இப்போது நெக்கிலேருந்து ஸ்லீவ்லேருந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவு அடிச்சுக்கலாம். ஸ்லீவை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங், அப்புறம் ஒரு ஃபோல்டிங். ஏன்னா இதில் வந்து ஒரே கலராக இருக்குது, ப்ளைனாக இருக்குங்கிறதுனால சரியாக உங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரு 4 இன்ச்சில் மடிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு 4 இன்ச்சில் போங்க. இப்போ ரெண்டாவது ஸ்லீவும் மடித்து எடுத்துக்கலாம். இப்போ அதுலேயே டபுளாக ஸ்டிச் போட்டுக்கலாம். ஏன்னா ப்ளவுஸில் நம்ம வந்து சிங்கிளாக போடுவோம், டபுளாக அந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச் போடுவோம். அதே மாதிரி இதுலேயும் எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் நெக்கு பாப் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து பீஸும் பட்டி பீஸும் நான் வந்து கூடையே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து கரெக்டான அளவில் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பிகினஸாக இருக்கிறவங்க குண்டூசி கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பில்லை. ஏன்னா அந்த அளவுகள் மாறாமல் இருக்கும். குண்டூசி போட்டுக்கிட்டிங்கன்னா ஸ்டிச்சும் வந்து நம்ம நீட்டாக போடலாம். இந்த மாதிரி இப்போ நம்ம இதில் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். கைடு அளவுனா கைடு அளவே போடுங்க. நான் வந்து இப்போது ஜூமில் காட்டுறேன். அப்படியே ஒரே ஒரு ஊசி இறக்கிக்கிட்டு அப்படியே பாக்கிறத வந்து திருப்பி எடுத்துடலாம். அதே மாதிரியே இப்போ பாருங்கள், பேக் நெக்லேயும் ரவுண்டு நெக் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பட்டி பீஸ் இந்த மாதிரி குண்டூசி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுலேயும் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து கேன்வஸ் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா இது ஆல்ரெடி ஸ்டிஃப்னஸாக தான் இருக்குது. இப்போ வந்து சின்ன சின்ன கட் கொடுத்துடலாம். அதே மாதிரி பாக்கெட்லேயும் இந்த பாயிண்ட்லேயும் ஒரு கட் கொடுத்துடலாம். இதில் ஃபுல்லாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் தேவைப்பட்டால் கட் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், இந்த நெக்கில் அடித்து வச்சுருக்கிற பீஸில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம மடித்து ஸ்டிச் போட்டுக்கலாம். ஏன்னா திருப்பு போகுது, அப்போ தான் அந்த பிசுறு உள்ளார போயிட்டு நல்ல பக்கம் வெளியில் வரும். இப்போ ஸ்டிச் போடுறேன். மூணு பக்கமும் இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் ஸ்டிச் போட்டுருங்க. இது வந்து கேன்வஸ் அவ்வளோ அவசியம் இல்லை, தேவைப்படுறவங்க நான் வச்சுக்கலாம். இதிலே ஃபினிஷிங் சூப்பராக வந்துடும். இப்போ நான் பாருங்கள், திருப்பி காமிக்கிறேன். இப்போ 2 திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பிட்டு நம்ம இந்த எட்ஜிலே படிமான ஸ்டிச் ஒன்று போடணும். இப்போ அதை போட்டுக்கலாம். மூணு பக்கமும் இந்த எட்ஜில் போட்டுக்கிட்டிங்கன்னா திருப்பும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்லேயும் இந்த எட்ஜிலே படிமான ஸ்டிச் ஒன்று போடலாம். போட்டுக்கிட்டு இப்போது ஷோல்டர் வந்து கவர் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை வந்து ஃபுல்லாகவே பேக் நெக்கில் வந்து ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ இதையும் அதேமாரி ஸ்டிச் போட்டு வச்சுக்கிறேன். நெக்கில் அழகாக கவர் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கிறாங்க.
ரொம்ப ஈஸியாக ஒரு டாப் வந்து நம்ம ஒரு 20 நிமிஷத்தில் ஸ்டிச் பண்ணிடலாம். பின்னாடி நெக்கு நம்ம ஆல்ரெடி அடித்து இந்த மாதிரி கவர் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம கவர் பண்ணலை. இப்போ அதை நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இது வந்து பீஸு, இது வந்து ஷோல்டர். நம்ம இதை ஷோல்டரை வந்து கவர் எப்படி கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான். இப்போ இந்த பீஸ் இருக்கு இல்லைங்களா, கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த சென்டரில் வந்து இதில் வச்சு இப்படி வச்சு இந்த பீஸை வந்து உள்ளார எப்படி மடிச்சுக்கோங்க. மடித்து நீங்கள் ஸ்டிச் போடும்போது ஷோல்டர் பீஸு எல்லாமே கவர் ஆகிடும். இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பக்கத்துக்கு மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு காமிக்கிறேன். டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சிம்பிளுக்காக பார்ப்போம் எப்போ வந்து எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் கவர் ஆகும் பாருங்கள். ஜூமில் காட்டுறேன், இந்த மாதிரி தான் கவர் ஆகும். இப்போ மேல் பக்கம் பாருங்கள், மேல் பக்கம் இந்த மாதிரி ரெண்டுமே ஈவனாக கவர் ஆகிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃப்ரண்ட்டு வந்து நம்ம கவர் பண்ணி தான் ஸ்டிச் போட்டோம். இப்போ பேக்கில் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இதையுமே உள்ளார இந்த பீஸ் எல்லாம் உள்ளே திருப்பி விட்டுட்டு நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த பாஸ் எப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்டிச் போடுங்க. உள்ளார கவர் பண்ணுங்க. அப்படியே நெக்கில் நம்ம ஒரு எட்ஜ் இடம் தையல் போட்டுக்கலாம். எட்ஜிலேயே அப்படியே இந்த பக்கம் திருப்பி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நெக்கில் வந்து ஸ்டிச் போட்டாச்சு. நெக் அடித்து நம்ம இப்போ திருப்பிட்டோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். அடித்து திருப்பி வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ டபுள் ஸ்டிச்சாக போட்டுடலாம். இப்போ 2 ஸ்லீவும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஓப்பன் வைக்கிறதுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி சுலபமாக இந்த ஓப்பனை வந்து ஸ்டிச் பண்ணணும்னா இந்த மாதிரி மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் வந்து ஸ்கூல் டைமில் நிறைய நம்மளுக்கு தைக்க வேண்டிய வேலை நிறையா வரும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓப்பனை ஒரு பக்கம் வந்து மடித்து எடுத்துக்கலாம். மடித்து எடுத்துகிட்டு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதே மெத்தடில் 4 பக்கமும் நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். இப்போ இன்னொரு பக்கமும் அதே மாதிரி ஸ்டிச் போட்டுக்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா 4 பக்கமும் நம்ம வந்து இந்த ஓப்பன் தச்சு எடுத்துட்டோம். இப்போ ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அப்படியே ரஃப்பாக இந்த ஓப்பன் இருக்குது இல்லை, அந்த ஓப்பன் கிட்ட இருந்து நம்ம ரஃப்பாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்டிச் போடலாம். இப்போ உடம்பு அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம், ஸ்டிச் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கை வந்து 4 இன்ச்சு, ஸ்லீவ் ஃபிட்டிங் வந்து 4 இன்ச்சு, அதை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அளவு வந்து 30. நான் வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே லூஸ் விட்டே நான் வந்து ஃபிட் பண்ணுறேன். ஹிப் சைஸ் வந்து 28. இதுலேயே 1 இன்ச்சு லூஸ் விட்டே நான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா லூஸாக இருந்தால் கொஞ்சம் பிடிச்சிக்குவாங்க, டைட்டாக இருந்தாலும் பிரிச்சுட்டு இருக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த ஓப்பனில் ஸ்டிச் பண்ணி முடிச்சோம் இல்லையா, அதுலேருந்து இப்போ நம்ம ஜாயின் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது எவ்வளோ ஒரு நாளைக்கு வந்து 10 செட்டு கூட நம்ம யூனிஃபார்ம், சுடிதார் யூனிஃபார்ம் தைச்சிடலாம். இப்போ 2 பக்கமும் ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன். பக்கத்தில் இன்னொரு ஸ்டிச்சும் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். இந்த பக்கமும் 4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ வந்து கீழே பாட்டம் வந்து இன்னும் மடிச்சு அடிக்கல, இதையும் நம்ம மடிச்சு அடிச்சிட்டோம்னா ஃபினிஷ் ஆகிடும். இந்த சின்ன சின்ன பிரிஞ்சிருக்கிற நூல் எல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். இதையுமே டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் அது மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த பக்கமும் அதே மாதிரி ஸ்டிச் போட்டுடலாம். இது அப்படியே எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் சுற்றி. எட்ஜில் போட்டிங்கன்னா தான் ஃபினிஷிங்காக நல்லா அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, டாப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓவர்லாக் போட்டு எல்லா பேண்ட்டு, ஷாலு எல்லாத்தையுமே இப்போ பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணும்போது காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, டாப் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 10 ஜோடி கூட ஸ்டிச் பண்ணலாம். நான் ஏற்கனவே பேண்ட்டும் எவ்வளோ ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டியிருப்பேன். அதே மாதிரி டாப்பும் இப்போ எவ்வளோ ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். இப்போது எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி அயர்ன் பண்ணி மடித்து எடுத்து வச்சாச்சு. இது பார்த்திங்கனாக்கா என் பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் அவளோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு 2 செட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா பேண்ட்டில் வந்து லாஸ்டிக் வச்சு கேட்டிருந்தாங்க. ஏன்னா சின்ன பொண்ணுங்கிறதுனால நாடை கட்ட முடியாதுங்கிறதுனால இதில் லாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி அது ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் எங்கள் விருத்தாச்சலத்துக்கும் பக்கத்தில் ஃபாத்திமா அப்படின்ற ஸ்கூலுக்கு, அதுக்கு வந்து டாப்பு, கோட்டு, பேண்ட்டு இது 3மே அதுக்குமே ஸ்டிச் பண்ணியாச்சு. அது 2 ஜோடி. இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலோட யூனிஃபார்மு. இதுக்குமே பேண்ட்டு,
டாப்பு இதுக்கு 2 ஜோடி ஸ்டிச் பண்ணியாச்சு. இதையுமே நான் அயர்ன் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து மடித்து வச்சாச்சு. அடுத்தது என் பொண்ணு கூட படிக்கிற பொண்ணு இன்னொன்றுக்கு 2 ஜோடி இதில் வந்து அவங்க நாடா தான் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி 2 பேர்த்துக்குமே இதில் வந்து நாடா 2 செட்டு, இது ஒரு 2 செட்டு, 2 செட்லேயுமே நாடா வச்சே இதில் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. நான் வந்து மொத்தம் 8 செட்டு நான் வந்து 2 நாளில் 8 செட்டு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து 2 நாளில் எத்தனை செட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.